ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுக்கு முன்னால 7 வருஷத்துக்கு முன்னால போட்டவெல்லாம் பாண்ட அந்த கம்பெனியில கொடுத்துட்டு ஒரு சலான் மட்டும் வச்சிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. அப்ப அவன் பணம்லாம் என்ன ஆச்சு? உச்ச நீதிமன்றம் முன்னால் போட்டு இருப்பவர்களுக்கு பிஎஸ்சில பணம் கொடுக்க வேண்டாம், பின்னால பத்திரம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பணம் கொடுங்க சொல்லி உத்தரவு போடல. அப்படி எந்தெந்த வகையெல்லாம் மக்களுடைய முதலில ஏமாத்த பாக்குறாங்க பாருங்க. இப்ப எத்தனையோ லட்சம் எத்தனை கோடி கொடுத்துருக்குன்னு கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. அவங்களோட பாலிசி நம்பர் எல்லாம் முடக்கிட்டாங்க. அது முழுசான பணம் இல்லையே. இந்த இடையில இருக்கிற பணம் தான் யாரு திங்கிறா? யாரு வீட்டுக்கு போகுது? ஒன்னும் லோதா கமிட்டி சாப்பிடுறாங்களா அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு போகுதா? யாருக்கு அந்த பணம் போகுது? இப்ப லோதா செபி நிறுவனம் பிஎஸ்சி நிறுவனத்தில் கணக்கு எடுக்கும் போது, புள்ளி வரை எடுக்கும் போது, ஒவ்வொரு பணம் போட்டவங்களுடைய நம்பரை அடிச்சாதானே அவருக்கு பணத்தை எடுத்தானே கணக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி லோதா கமிட்டி பணம் கொடுக்கறவங்க அவங்க பாண்டு நம்பர் அடிச்சாக்க அதுல உள்ள பணத்துல கொடுக்கணும். உங்ககிட்ட எத்தனை ரசீது இருக்குது, அதுக்கு மட்டும் நான் பணம் தருவேன்னா மிச்ச பணமா யார போய் சேர்றது? இது யாரை ஏமாத்துற வேலை. நாட்டு மக்கள் இன்னைக்கு 5-6 கோடி மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த நிறுவனம் லோதா கமிட்டி விட்டாங்களா? இல்ல அப்படி ஒரு உத்தரவு அந்த கோர்ட்ல கொடுத்துருக்காங்களா? மக்கள் எல்லாம் முட்டாளுங்க, பணம் போட்டிருக்கானுங்க, அவன் வச்சிருக்க பாண்டுக்கு மட்டும் கொடுங்க சொல்லிருக்காங்களா? நீங்க 16 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் போட்டவங்க அவன் அடுக்க பாறையிலும் டப்பாலையும் போட்டு வச்சு ரசீதை பத்திரமா வச்சிருப்பானா? இந்த நிறுவனத்தை 33 வருஷமா நடத்த விட்டுட்டு கடைசியில 49,000 கோடி வசூலானது முடக்கணிங்க நம்ம அரசாங்கம். இந்த அதிகாரிகள் இந்த 30 வருஷமா 33 வருஷமா என்ன பண்ணாங்க? பணம் அதிகம் வசூல் பண்ணிட்டு அப்புறம் ஏமாத்துறானா? எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இந்த செத்து போனவன், இந்த கொரோனாவில் செத்து போனவன், உடல்நல சரியா செத்து போனவன் இன்னைக்கு 25,000 பேர் இருக்கிறான். அந்த பணம் எப்படி வாங்குறது? எந்த அட்டாச்சை கொடுத்து வாங்குறது? பொண்டாட்டியும் செத்து போனா புருஷன் என் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல 30 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. புருஷனும் செத்து போயிட்டாங்க, பொண்டாட்டியும் செத்து போயிட்டாங்க. இந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி வாங்கி தரது? நான் ஆன்லைன்ங்கிறாங்களே, ஆன்லைன்ல பணம் கொடுக்க சொல்லிதான் இந்த உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு லோதா கமிட்டிக்கு ஆர்டர் போட்டாங்களா? ஆர்டர் போட்டது என்ன பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் ஆபீஸ் இருந்ததோ அந்த இடத்துல அந்த மாவட்டத்தில் ஒரு அலுவலகத்தை திறந்துட்டாக்க கஸ்டமர் அந்தந்த எந்தெந்த ஆபீஸ்ல பணம் கட்டணும் அங்க போய் அவனுடைய ஒரு பாண்டை காட்டுவான், அவனுடைய ரெக்கார்டை காட்டுவான், இதுல தப்பு இருக்குது நீ திருத்திட்டு வா பணம் தரணும் நீங்க சொல்லலாம். அதை விட்டு எங்க பம்பாயிலும் டெல்லியிலும் உட்காந்துக்கிட்டு முதலீட்டாளர் 49,000 கோடி ஏமாத்த பாக்குற கிடையாது. எப்படி இந்த மக்கள் சும்மா இருப்பாங்க? எல்லா அரசியல்வாதியும் எலெக்ஷன் வந்துருச்சு, இப்ப நான் உங்களை காப்பாத்துகிறோம், நான் உங்களை காப்பாத்துகிறோம், மக்களுக்காக நான், மக்களாக நான் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்க போறீங்க. ஏன் எதுக்கு வெட்டி போலப்பா? 49,000 கோடி கொஞ்சம் 5 கோடி மக்களுடைய 6 கோடி மக்களுடைய பிரச்சனை இன்னைக்கு 10 வருஷமா தீர்க்கலையே. அப்படி என்ன அரசாங்கம்? யார் நான் கடன் கேட்கல, பிச்சை எடுக்கல, இலவசம் கேட்கல, நாங்க போட்ட பணத்தை தான் மக்கள் கேட்கிறோம். அந்த நிறுவனத்துல சொத்து கேட்க போறது இல்ல. ஒரு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில 3 மடங்கு அதிகமா அந்த நிறுவனத்துல சொத்து இருக்குன்னு நாங்க சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அது செபி நிறுவனமும் லோதா கமிட்டி தான் சொல்லுது, நாங்க சொல்லல. அப்ப அவ்வளவு சொத்து இருக்க நிறுவனத்தை ஏன் பணம் கொடுக்க கூடாது? இன்னைக்கு எங்களுடைய வரி பணத்துல தனியார் நிறுவனம் வங்கியில் வாங்கின பணத்தை 2,000 கோடி தள்ளுபடி, 3,000 கோடி தள்ளுபடி சொல்றீங்க. யாருடைய பணம்? எங்க வரி பணம் தானே. இல்ல யாருனாச்சும் அரசியல்வாதி அவங்களுக்கு வச்சிருக்க நிறுவனத்துல இருந்து அவங்களுக்கு பணத்தை தள்ளுபடி தரீங்களா? எப்படி இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை? எனவே வருகின்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த பிஎஸ்சியில் பணம் போட்ட அனைத்து முதலீட்டாளர்களும் ஒரு நல்ல தீர்வு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கேட்கணும். எம்பிங்கிறாங்க, எம்எல்ஏங்கிறாங்க, முதல்வருங்கிறாங்க, மாநாடு போடுறாங்க, கூட்டம் போடுறாங்க, எல்லா கட்சியிலையும் யாருனாச்சும் 6 கோடி மக்களை பத்தி பேசினவங்க உண்டா? சட்டமன்றத்தில் தான் பேசினாங்களா? இல்ல பார்லிமெண்ட்ல தான் எல்லா எம்பி பேசினாங்களா? இந்த 6 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தானே நீங்க வந்திருக்கீங்க, நாட்டை ஆடுறீங்க. இந்த 6 கோடி மக்கள் பிரச்சனை நீங்க 10 வருஷமா ஏன் பார்க்கல? இன்னைக்கு இந்த லோதா கமிட்டி ரசீது
உள்ளவன் மட்டும் உள்ளத்துக்கு பணம் கொடுத்துட்டு மிச்ச பணமா அந்த லோகா கமிட்டி யாருக்கு தருது? அந்த பணம் யாரு அக்கௌண்ட் காசு யாருக்கு போகுது? எவங்க களவட்டையும் மலையறையும் கல் உடைச்சும் எச்சலை பொறிக்கும் விவசாயம் பண்ணி சேர்த்த பணத்தை ஒவ்வொரு ரூபாய் சேர்த்த பணத்தை இடையில இருக்கிற பணம் யாருக்கு போகுது? ரசீது இல்லாத பணம் யாருக்கு போகுது? அந்த பணம் யாரு வச்சிருக்கிறா? இப்ப கோர்ட்ல போய் இத்தனை கஸ்டமருக்கு நான் பணம் கொடுத்துறேன், இத்தனை மெம்பருக்குன்னு சொல்றீங்க, பாண்ட் இருக்குது, 50 வருஷத்துக்கு கட்டுனா ஒரு 4 வருஷம் வச்சிருப்பா, மிச்சம் இருக்கு 6 வருஷத்துக்கு போய் மிச்சம் இருக்க பணம் யாருக்கு கொண்டு கொடுக்குறீங்க? யாரை ஏமாத்துற வேலை இதெல்லாம்? இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள்லாம் மறந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. முதல்ல வந்து ஓபன் பண்ணுங்க நெட்டை, பதிவு செய்யாத பூரா பதிவு பண்ணிட்டோம். ஏற்கனவே வாய்தா முடிஞ்சு பாண்ட் அந்த நிறுவனத்துல கொடுத்துட்டு சலான் வச்சிருக்கிறவனுக்கு முன்ன பணம் கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா அவனா இவங்களுக்கு முன்னால பணம் போட்டவன். முன்னால பணம் போட்டவனுக்கு கொடுக்காத, பின்னால பணம் போட்டவனுக்கும் அறகுறையா கொடுத்துட்டு கம்மியா வந்திருக்கு லெட்டர் போட்டாங்க, நீ மெயில் அனுப்பு, மெசேஜ் அனுப்புங்கிற. எந்த கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு எல்லா மக்களும் போய் உட்கார்ந்துருப்பான்? அப்படியே கோர்ட்ல உத்தரவு போட்டுச்சு, கம்ப்யூட்டர் சென்டர் மக்கள் எல்லாம் பணம் போட்டலாம் பைத்தியக்காரன் அவனுக்கு சொல்லுச்சு. பணம் போட்டுட்டேன், உங்க பணத்தை கேட்கல, அரசாங்க பணத்தை கேட்கல. அந்த மாவட்டத்திலே முதல்ல வந்து எங்கெல்லாம் அந்த அலுவலகம் ஓபன் பண்ணு, அதுல வேலை செய்யற பணியாளருக்கு பிஎஸ்எல் நிறுவனத்துல பணம் தர போறீங்க, அரசாங்கத்திலிருந்து பணம் தர போறது கிடையாது. அதுல முறையான தகவலை அந்தந்த கிளைகள்லயும் எங்கெல்லாம் 324 கிளை நினைக்கிறேன், அவ்வளவு பேத்துக்கும் அந்த இடத்துல அந்த மாவட்ட கிளையை திறங்க. மக்கள்லாம் அவங்க குறைய அங்க போய் காட்டிட்டு பாண்டு என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, இனிஷியல் தப்பா, ஒருத்தர் சுப்பராயின்னு சொல்லுவான், அவன் சுப்புன்னு கூப்பிடுவான், சுப்புன்னு எழுதிருப்பான், பேங்க்ல சுப்பராயின்னு இருக்கும். இது இப்ப செல்லாது, பேரை மாத்திட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுக்கு முன்னால 7 வருஷத்துக்கு முன்னால போட்டவெல்லாம் பாண்ட அந்த கம்பெனியில கொடுத்துட்டு ஒரு சலான் மட்டும் வச்சிருக்கிறாங்க. அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. அப்ப அவன் பணம்லாம் என்ன ஆச்சு? உச்ச நீதிமன்றம் முன்னால் போட்டு இருப்பவர்களுக்கு பிஎஸ்சில பணம் கொடுக்க வேண்டாம், பின்னால பத்திரம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பணம் கொடுங்க சொல்லி உத்தரவு போடல. அப்படி எந்தெந்த வகையெல்லாம் மக்களுடைய முதலில ஏமாத்த பாக்குறாங்க பாருங்க. இப்ப எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்துருக்குன்னு கோர்ட்ல கொடுத்துருக்காங்க, அவங்களோட பாலிசி நம்பர் எல்லாம் முடக்கிட்டாங்க. அதுல முழுசான பணம் இல்லையே, இந்த இடையில இருக்கிற பணம் யாரு திங்கிறா, யாரு வீட்டுக்கு போகுது? ஒன்னும் லோகா கமிட்டி சாப்பிடுறாங்களா, அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு போகுதா? யாருக்கு அந்த பணம் போகுது? இப்ப வந்து லோகா செபி நிறுவனம் பிஎஸ்எல் நிறுவனத்துல கணக்கு எடுக்கும் போது, புள்ளி உரம் எடுக்கும் போது, ஒவ்வொரு பணம் போட்டவங்களுடைய நம்பரை அடிச்சாதானே அவருக்கு பணத்தை எடுத்தானே கணக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி லோகா கமிட்டி பணம் கொடுக்கறவங்க அவங்க பாண்டு நம்பர் அடிச்சாக்க அதுல உள்ள பணத்துல கொடுக்கணும். உங்ககிட்ட எத்தனை ரசீது இருக்குது, அதுக்கு மட்டும் நான் பணம் தருவேன்னா மிச்ச பணமா யார போய் சேர்றது? இது யாரை ஏமாத்துற வேலை. நாட்டு மக்கள் இன்னைக்கு 5-6 கோடி மக்களை ஏமாத்துறது தான் இந்த நிறுவனம் லோகா கமிட்டி விட்டாங்களா? இல்ல அப்படி ஒரு உத்தரவு அந்த கோர்ட்ல கொடுத்துருக்காங்களா? மக்கள் எல்லாம் முட்டாளுங்க, பணம் போட்டிருக்கானுங்க, அவன் வச்சிருக்க பாண்டுக்கு மட்டும் கொடுங்க சொல்லிருக்காங்களா? நீங்க 16 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் போட்டவங்க அவன் அடுக்கு பாறையிலும் டப்பாலையும் போட்டு வச்சு ரசீதை பத்திரமா வச்சிருப்பானா? இந்த நிறுவனத்தை 33 வருஷமா நடத்த விட்டுட்டு கடைசியில 49,000 கோடி வசூல் முடக்கணிங்க நம்ம அரசாங்கம், இந்த அதிகாரிகள்லாம். இந்த 30 வருஷமா 33 வருஷமா என்ன பண்ணாங்க? பணம் அதிகம் வசூல் பண்ணிட்டு அப்புறம் ஏமாத்துறானா? எங்களுக்கு இதெல்லாம் விட ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, செத்து போனவன், இந்த கொரோனாவை செத்து போனவன், உடல்நல சரியா செத்து போனவன் இன்னைக்கு 25% பேர் இருக்கிறான். அந்த பணம் எப்படி வாங்குறது? எந்த அத்தாட்சியை கொடுத்து வாங்குறது? பொண்டாட்டியும் செத்து போனா புருஷன் என் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல 30 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. புருஷனும் செத்து போயிட்டாங்க, பொண்டாட்டியும் செத்து போயிட்டாங்க. இந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி வாங்கி தரது? நானு ஆன்லைன்ங்கிறாங்களே, ஆன்லைன்ல பணம் கொடுக்க சொல்லிதான் இந்த உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு லோகா கமிட்டி ஆர்டர் போட்டாங்களா? ஆர்டர் போட்டது என்ன பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் ஆபீஸ் இருந்ததோ அந்த இடத்துல அந்த மாவட்டத்துல ஒரு அலுவலகத்தை திறந்துட்டாக்க கஸ்டமர் அந்தந்த எந்தெந்த ஆபீஸ்ல பணம் கட்டணும் அங்க போய் அவனுடைய பாண்டை காட்டுவான், அவனுடைய ரெக்கார்டை காட்டுவான், இது தப்பு இருக்குது நீ திருத்திட்டு வா பணம் தரணும் நீங்க சொல்லலாம். அதை விட்டு எங்க பம்பாயிலும் டெல்லியிலும் உட்காந்துக்கிட்டு
முதலீட்டாளர்கள் 49,000 கோடி ஏமாத்த பாக்குற கிடையாது. எப்படி இந்த மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்க? எல்லா அரசியல்வாதியும் எலெக்ஷன் வந்துருச்சு, இப்ப நான் உங்களை காப்பாத்துகிறோம், நான் உங்களை காப்பாத்துகிறோம், மக்களுக்காக நான், மக்களாக நான் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்க போறீங்க. ஏன் எதுக்கு வெட்டி போலப்பா? 49,000 கோடி கொஞ்சம் 5 கோடி மக்களுடைய 6 கோடி மக்களுடைய பிரச்சனை இன்னைக்கு 10 வருஷமா தீர்க்கலையே. அப்படி என்ன அரசாங்கம்? யாரும் கடன் கேட்கல, பிச்சை எடுக்கல, இலவசம் கேட்கல. நாங்க போட்ட பணத்தை தான் மக்கள் கேட்கிறோம். அந்த நிறுவனத்துல சொத்துல கேட்க போறதில்ல. ஒரு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில 3 மடங்கு அதிகமா அந்த நிறுவனத்துல சொத்து இருக்குன்னு நாங்க சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அது செபி நிறுவனமும் லோகா கமிட்டி தான் சொல்லுது, நாங்க சொல்லல. அப்ப அவ்வளவு சொத்து இருக்க நிறுவனத்தை ஏன் பணம் கொடுக்க கூடாது? இன்னைக்கு எங்களுடைய வரி பணத்துல தனியார் நிறுவனம் வங்கியில் வாங்கின பணத்தை 2,000 கோடி தள்ளுபடி, 3,000 கோடி தள்ளுபடி சொல்றீங்க. யாருக்கு பணம்? எங்க வரி பணம் தானே. இல்ல யாருனாச்சும் அரசியல்வாதிங்க அவங்களுக்கு வச்சிருக்க நிறுவனத்துல இருந்து அவங்களுக்கு பணத்தை தள்ளுபடி தரீங்களா? எப்படி இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை? எனவே வருகின்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த பிஎஸ்சியில் பணம் போட்ட அனைத்து முதலீட்டாளர்களும் ஒரு நல்ல தீர்வு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கேட்கணும். எம்பிங்கிறாங்க, எம்எல்ஏங்கிறாங்க, முதல்வருங்கிறாங்க, மாநாடு போடுறாங்க, கூட்டம் போடுறாங்க, எல்லா கட்சியிலையும். யாருனாச்சும் 6 கோடி மக்களை பத்தி பேசுனவங்க உண்டா? சட்டமன்றத்தில் தான் பேசினாங்களா? இல்ல பார்லிமெண்ட் தான் எல்லா எம்பி பேசினாங்களா? இந்த 6 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தானே நீங்க வந்திருக்கீங்க, நாட்டை ஆடுறீங்க. இந்த 6 கோடி மக்கள் பிரச்சனை நீங்க 10 வருஷமா ஏன் பார்க்கல? இன்னைக்கு இந்த லோகா கமிட்டி ரசீது உள்ளவனுக்கு பணத்தை பணம் கொடுத்துட்டு மிச்ச பணமா அந்த லோகா கமிட்டி யாருக்கு தருது? அந்த பணம் யாரு அக்கௌண்ட் காசு யாருக்கு போகுது? எவங்க களவட்டையும் மலையேறியும் கல் உடைச்சும் எச்சலை பொறிக்கும் விவசாயம் பண்ணி சேர்த்த பணத்தை, ஒவ்வொரு ரூபாய் சேர்த்த பணத்தை, இடையில இருக்கிற பணம் யாருக்கு போகுது? ரசீது இல்லாத பணம் யாருக்கு போகுது? அந்த பணம் யாரு வச்சிருக்கிறா? இப்ப கோர்ட்ல போய் நான் இத்தனை கஸ்டமருக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், இத்தனை மெம்பருக்குன்னு சொல்றீங்க. பாண்ட் இருக்குது, 50 லட்சம் கட்டுனா ஒரு 4 லட்சம் வச்சிருப்பான், மிச்சம் இருக்கு 6 லட்சத்துக்கு போல மிச்சம் இருக்க பணம் யாரு கொண்டு கொடுக்குறீங்க? யாரை ஏமாத்துற வேலை இதெல்லாம்? இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள்லாம் மறந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. முதல்ல வந்து ஓபன் பண்ணுங்க நெட்ட. பதிவு செய்யாத பூரா பதிவு பண்ணிட்டோம். ஏற்கனவே வாய்தா முடிஞ்சு பாண்ட அந்த நிறுவனத்துல கொடுத்துட்டு சலான் வச்சிருக்கவனுக்கு முன்ன பணம் கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா அவனா இவங்களுக்கு முன்னால பணம் போட்டவன். முன்னால பணம் போட்டவனுக்கு கொடுக்காத, பின்னால பணம் போட்டவனுக்கும் அறகுறையா கொடுத்துட்டு கம்மியா வந்திருக்கு லெட்டர் போட்டாங்க, நீ மெயில் அனுப்பு, மெசேஜ் அனுப்புங்கிற. எந்த கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்துட்டு எல்லா மக்களும் போய் உட்காந்துருப்பான்? அப்படியே கோர்ட்ல உத்தரவு போட்டுச்சு, கம்ப்யூட்டர் சென்டர் மக்கள் எல்லாம் பணம் போட்டலாம் பைத்தியக்காரன் அவனுக்கு கேள்வி சொல்லுச்சு. பணம் போட்டுட்டேன், உங்க பணத்தை கேட்கல, அரசாங்க பணத்தை கேட்கல. அந்த மாவட்டத்திலே முதல்ல வந்து எங்கெல்லாம் அந்த அலுவலகம் ஓபன் பண்ணு, அதுல வேலை செய்யற பணியாளருக்கு பிஎஸ்எல் நிறுவனத்துல பணம் தர போறீங்க, அரசாங்கத்திலிருந்து பணம் தர போறது கிடையாது. அதுல முறையான தகவலை அந்தந்த கிளைகள்லயும் எங்கெல்லாம் 324 நினைக்கிறேன் அவ்வளவு பேத்துக்கும் அந்த இடத்துல அந்த மாவட்ட கிளையை திறங்க. மக்கள்லாம் அவங்க குறைய அங்க போய் காட்டிட்டு பாண்டு என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, இனிஷியல் தப்பா ஒருத்தன் சுப்பராயின்னு சொல்லுவான், அவன் சுப்புன்னு கூப்பிடுவான், சுப்புன்னு எழுதிருப்பான், பேங்க்ல சுப்பராயின்னு இருக்கும். இது இப்ப செல்லாது, பேரை மாத்திட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி பெரியசாமி அவங்க கூப்பிடுவாங்க, பெருமாள் கூப்பிடுவாங்க. அதனால பெருமாள் இந்த பொம்மைகள்லாம் எழுதிருப்பாங்க. படிச்ச வசூல் பண்ணவங்க பூரா படிக்காதவங்க தான் வசூல் பண்ணாங்க, அதிகமா படிக்காதவங்க தான். எனவே இந்த மாதிரி பேங்க்ல போய் இனிஷியலை மாத்திட்டு வா, அங்க போய் மாத்திட்டு வா, ஆதார் அட்டை, பேன் கார்டு எல்லாம் பேங்க் அதையும் மாத்தி கொடுத்தாங்க. இத்தனையும் மாத்தி வர சொல்லிட்டு இந்த பணத்தை பிஎஸ்எல் முதலீட்டாளர்களுடைய பணத்தை எந்தெந்த வகையெல்லாம் ஏமாத்தலாங்கிற ஒரு ஐடியா பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தீர்வு காண வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்ற நீதி அரசு தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவர் தான் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் பணம் போட்டிருக்காங்களோ பணம் போட்டவங்களுடைய பாலிசி நம்பர் அடிச்சா அதுல என்ன தொகையை வச்சு கணக்கு எடுத்தாங்க லோகா கமிட்டி. அந்த லோகா கமிட்டி வெள்ளை அறிக்கை விடணும் நெட்ல.
49,000 கோடி வசூல் பண்ணாங்கன்னா பிஎஸ்எல் நிறுவனம் வசூல் பண்ணுச்சுன்னு செபி நிறுவனம் கோர்ட்டுக்கு போச்சுல்ல. அந்த 49,000 கோடி யாராவது பேர்ல எவ்வளவு பணம் இருக்கு வசூல் பண்ணாங்கன்னு தானே கணக்கு எடுத்திருப்பாங்க. அந்த லோதா கமிட்டி பணம் போட்ட மூட்டு எல்லாம் போய் பாண்டு எவ்வளவு வச்சிருக்கிற, ரசீது எவ்வளவு வச்சிருக்கிற கணக்கு எடுத்தாங்க. பிஎஸ்எல் நிறுவனத்துல போய் அவங்க கம்ப்யூட்டரை தட்டி இவ்வளவு வசூல் பண்ணி எடுத்தாங்க. அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டரை தட்டினத நெட்ல வெள்ளை அறிக்கையா கொடுங்க. இந்த 49,000 கோடி எப்படி கணக்கு கொடுத்தாங்க, அந்த 49,000 கோடி யாராரு பணம் அது நெட்ல விடுங்க. அந்த நம்பரை போட்டு இந்த நம்பர்ல இவ்வளவு நாங்க கணக்கு எடுக்கும் போது இந்த பாலிசி நம்பர்ல இவ்வளவு பணம் கட்டிருந்தாங்க, வசூல் பண்ணிருந்தாங்க பிஎஸ்எல் நிறுவனம் அப்படி நெட்ல விடுங்க. அதுதான் உண்மையான நேர்மையான ஒரு வெள்ளை அறிக்கை. அதுதான் கோர்ட்டு செய்யணும். அதை விட்டுட்டு லோதா கமிட்டிட்ட விட்டுட்டு அவங்க பணம் தருவாங்க. எல்லாரும் கம்ப்யூட்டர் சென்டர் பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க பணத்தை போட்டுட்டு. 49,000 கோடி பிஎஸ்எல் நிறுவனம் வசூல் பண்ணிச்சு சொல்லிருக்கீங்களே மக்கள்கிட்ட, அது வெள்ளை அறிக்கையா விடுங்க. எந்தெந்த நம்பர்ல எவ்வளவு பணம் வசூல் பண்றீங்கன்னு கணக்கை திருப்பில அந்த கணக்கை வெள்ளை அறிக்கையா விடுங்க. அதே கணக்கை லோதா கமிட்டிட்ட கொடுங்க. இந்த பாலிசி நம்பர்ல இவ்வளவு பணம் வசூலிப்பாங்க அவங்க கொடுன்னு சொல்லுங்களேன். அப்படிதான் கோர்ட்டு சொல்லிருக்குது. கோர்ட்டு என்ன சொல்லிருக்குது, லோதா கமிட்டிட்ட விட்டு முறையா விசாரிச்சு பணத்தை கொடுங்க சொல்லிருக்கிறாங்க. ஆனா கட்டின பணத்தை யாராவது சொல்லல கோர்ட்டு. அதே மாதிரி செபி நிறுவனம் அந்த வெள்ளை அறிக்கை கோர்ட்டுக்கும் லோதா கமிட்டிக்கும் சமர்ப்பிக்கணும். மக்கள் மத்திய மன்றத்துல நெட்ல ஓபன் பண்ணி விடுங்க. 49,000 கோடி நீ எப்படி கணக்கு சொன்னீங்க, அந்த கணக்கை பார்த்தா மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல. இது பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்குது. 49,000 கோடி பணத்தை எதை வச்சு கணக்கு எடுத்து இந்த லோதா கமிட்டிக்கு மக்களுக்கு பேப்பர்ல போட்டாங்க. எனவே அந்த மாதிரி மக்கள் பணத்தை முறையாக செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேலைகளை லோதா கமிட்டி, செபி நிறுவனம், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கிட்ட போய் நீங்க 2 பேரும் இந்த முறையிடுங்க. இப்படிலாம் கேட்கிறாங்க மக்கள், இதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. நீதியரசர் மட்டும் முன்னால போட்டவனுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், பின்னால போட்டுக்கு பணம் கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே நீதியரசர் பத்திரம் வச்சிருக்கிறவன் பாண்டு இருக்கிறது மட்டும் பணம் கொடுக்க, மிச்சம் கட்டின பணத்துல ரசீது இல்லைன்னா பணம் கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க நீதியரசர்கள். இதையெல்லாம் முறையாக பணத்தையும் போட்டு நாங்க கோர்ட்டையும் போலீஸ் ஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கிறோம். எத்தனை குடும்பம் ஊரை விட்டு போச்சு, எத்தனை பேர் சூசைட் பண்ணி செத்து போனா இந்த மத்திய மாநில அரசுக்கு தெரியாது. இன்னைக்கு 10 வருஷமா 3 எலெக்ஷன் வந்துருச்சு. 3 தேர்தலையும் மக்களை காப்பாற்றுற மக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். 6 கோடி மக்கள். இந்த 6 கோடி மக்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்கும்? நேற்று நாங்க இங்க ஒரு தாலுகா ஆபீஸ்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். பொம்பளைங்களாம் பெண்கள்லாம் சொல்றாங்க, இந்த ஏசனுக்குள்ள எங்களுக்கு பணம் தள்ளனா வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு நாங்களாம் வாக்களிக்க மாட்டோம்னு ஊரா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பணத்தை போட்டு நொந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஊரா பணம் வரலன்னா நாங்களாம் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு எல்லாம் ஊரா போஸ்ட் அடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த நாடு என்ன நிலைமையாகும், கட்சிகள் என்ன ஆகும், முதலமைச்சர் நிலைமை என்ன ஆகும், எம்பி எம்எல்ஏக்கு நிலைமை என்ன ஆகும், இதெல்லாம் கருத்தில் கொண்டு வருகின்ற தேர்தலுக்கு முன்னால் பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய பண முதலீட்டாளர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுல நான் பேசுறத இது தப்பு இருந்தாலும் மன்னிச்சுங்க. ஏன்னா நான் படிப்பறிவு இல்லாதவன். நான் ஏற்கனவே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருந்தேன். ஏன்னா என்கிட்ட பணம் போட்டவனுடைய பணத்தை நான் வாங்கி தரணும். என்கிட்ட பணம் போட்டா தினம் 10 பேர் வரான். நான் இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், உள்ள ஜெயில இருந்தாலும் ஒண்ணுதான், எனக்கு அதுக்கு அப்படியே கிடையாது. அதனால நான் பேசுறது தப்பு இருந்தாலும் மன்னிச்சுங்க. இல்ல ஜெயில போதணும் போடுங்க, என்னுடைய உரிமை. நான் போட்ட பணத்தை கேட்கிறேன். கொடுக்கறதும் கொடுக்காதும் மத்திய அரசு, மாநில அரசு, நீதி அரசர்கள், செபி நிறுவனம், லோதா கமிட்டி இவங்களை அனைவரும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு எங்களை பணத்தை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.